Welcome to JM Students Education. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 11th Standard Accountancy Unit 7 Cash Book. Credit purchase from Gandhi. இது எடுத்துக்கலாமா? எடுத்துக்க கூடாது because இது credit transaction. அதனால இதை நம்ம எடுத்துக்க கூடாது. Received from Gopu. Discount allowed him 200. So received from Gopu. Gopu கிட்ட இருந்து receive பண்றோம். So receipt sideல December 9 to Gopu account amount 11,200. Discount columnல 200. December 15, cash paid for electricity charges. அப்போ இது payment amount 12,500. So payment side December 15 by electricity charges 12,500. Bought computer and this accessory by cash amount 16,000. So அப்போ இதுவும் நம்ம இது computer purchase பண்றோம்னு சொன்னா நம்ம cash என்ன பண்றோம் pay பண்றோம். So payment sideல December 17 by computer account 16,800. Paid cash to Gandhi 19,700 full settlement of his account. Okay. Paid to Gandhi. அப்போ இது பேமெண்ட் சைடில் தான் வரணும். அப்போ பை காந்தி அக்கௌண்ட் எழுதிடலாம். கேஷ் காலம்ல 19,000 இது ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால இதுல கண்டிப்பா என்ன இருக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்போ காந்தியோட பிஃபோர் டிரான்சாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். காந்தியோட பிஃபோர் டிரான்சாக்ஷன் என்னன்னு பார்த்தா December 5ல நடந்திருக்கு. அமௌண்ட் 20,000. அப்போ 20,000க்கு 19,700 தான் பே பண்ணியிருக்கோம். அப்போ 300 எவ்வளோ நமக்கு டிஸ்கவுண்ட். ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் காலம்ல நம்ம எவ்வளோ போடணும் 300. அடுத்தது December 28, received cash from Thiruvengadam, 8,500. Discount allowed by him, 100. Received cash from Thiruvengadam கொடுத்திருக்காங்க. So, இப்போ இது வந்து என்னது ரெசிப்ட்ல எழுதணும். December 20 to Thiruvengadam account, amount 8,900. Discount 100 கொடுத்திருக்காங்க. Discount column 100. 30, paid trade expenses in cash. Paid trade expenses, இப்போ payment side. So, payment side trade expenses போட்டு amount வந்து 3,500. இங்க இருக்கிறதெல்லாம் முடிச்சாச்சு. As usual என்ன பண்ணணும் நம்ம இப்போ பேலன்ஸ் பண்ண போறோம். ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது டெபிட் சைடு ஆட் பண்றோம் 72,200, கிரெடிட் சைடு ஆட் பண்றோம் 52,500. ஸோ 72,200 வந்து 52,500 மைனஸ் பண்ணணும் நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கு 19,700. இந்த அமௌண்ட் எங்க எழுதணும் எங்க கம்மியா இருக்கோ அங்க எழுதணும். அப்போ எங்க கம்மியா இருக்கு கிரெடிட்ல தான் கம்மியான அமௌண்ட் இருக்கு. ஸோ இங்க நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் எழுதுறோம். ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் 19,700. அதுக்கு கீழே தான் டோட்டல் எழுதணும். ஸோ டோட்டல் எழுதும்போது இங்கே 72,500 இந்த சேம் லைன்ல 72,500 போத சரி எடுத்து அடுத்து என்ன பண்ணோம் நம்ம ஸோ பேலன்ஸ் கேரி டவுனை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எடுத்துட்டு வரணும். ஸோ டிசம்பர்னா அடுத்து என்ன ஆயிடும் 2018 January 1 to பேலன்ஸ் ப்ராட் டவுன் 19,700. Balance brought down போட்டு தான் முடிக்கலாம். That's it. Thank you.